ஜோதிட நேர நிகழ்ச்சியில் வேந்தர் டிவி நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுக்கு மிக நன்றி. இந்த பேராதரவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போதான் ஆரம்பித்த போல் இருக்கிறது. 453 வாரங்கள் கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஜோதிடத்துக்கு இவ்வளோ வாரங்கள் தொடர்ச்சியாக நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு தான் மிக மகிழ்ச்சி. அதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்தருக்கு மனதார நன்றி. அதே ஆதரவு தொடர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதார நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரமானது 8/7/2024 முதல் 14/7/2024 கேள்விகளாக குவிந்து இருக்கிறது. அதில் இந்த கேள்வி ரொம்ப நன்றாக இருந்தது. மன நிம்மதி, மனப்பதட்டம், மன அழுத்தம் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு கேட்டிருக்கீங்க. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட 90 கிட்ஸில் 2000 கிட்ஸ் கிட்டே நான் டிப்ரெஷனாக இருக்கிறேன்னு நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாங்க. ஜோதிடம் பார்க்க வரச்செல்லாம் குழந்தைங்க டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளோடு தான் இந்த மன அழுத்தம் காட்டுது. இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அந்த சனி இதனால் இருக்கும்னு பேரண்ட்ஸே டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாது. குடும்ப ஜோதிடத்தில் போங்க. தசாபுத்திகள், அந்தரங்கள், தசாவுடைய ஸ்தானங்கள், கிரக பார்வைகள், கிரக சேர்க்கைகள், குறிப்பாக இந்த மன அழுத்தம் உள்ளே வருதுனாவே புதனுடைய வேலை நல்லா இருக்கும். புதனும் சந்திரனும் வித்தை காட்டுவாங்க. கூட கேது கூட விஷயம்லாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளை நிஜமாகவே பைத்திய லெவலுக்கு ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் ஈஸியாக கடந்து வரலாம். எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், செல்விக்கும் இருக்கும். ஜோசியர் மட்டும் நான் அப்பாட்டக்கிறேன்னு ஜோசியருக்கும் தசா புத்தி எல்லாம் மாறும். 120 வருஷம் கிரகத்தில் இருக்கக்கூடிய தசைகளை பிரிச்சுட்டாங்க. சிம்பிள் லாஜிக்காக பிரிச்சுட்டாங்க. சூரியன்னா 6, சந்திரனா 10, செவ்வானா 7, ராகுனா 18, குருனா 16, சனினா 19, புதன்னா 17, கேதுனா 7, சுக்கிரன்னா 20, 120. ஸோ நம்ம பிறந்ததுலேருந்தே எல்லா தசையும் சுக்கிரதசைன்னு சொல்கிறோம்ல. சூரிய திசையில் பறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, உத்திரம், புரியுதா, உத்திராடம், அதே போல் கார்த்திகை, இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் சுக்கிர திசையை பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு கதை. பார்த்தா கூட 100 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும். அப்போ சுக்கிரதசை வந்தான்னா வெரைட்டின்னா. ஸோ இந்த சுக்கிரதசை தான் பிரமாதம், சுக்கிரதசை வந்தால் எல்லாம் நல்லது நடக்கும்ன்றதெல்லாம் மித்து. அப்படியெல்லாம் கிடையாது. மேஷ லக்கணம், விருச்சக லக்கணம் இருக்கிறவங்களாம் சுக்கிரதசையில் படாத பாடுபடுவாங்க. ஸோ ஜோதிடம் என்பது அந்தந்த கிரகத்துக்கு தான் பார்க்கணும், எந்த சாரம் வாங்கியிருக்கிறதுன்னு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தா தான் இதெல்லாம் கிளியர் ஆகும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். டிப்ரெஷனுக்கு செல்வி ஒன்றுமே சொல்லியேன்னு எழுதிடுவீங்க. அடுத்தது மன அழுத்தம் இருக்குல்ல, அபிராமி அந்த அதை எடுத்துக்குங்க. யாருக்கு மன அழுத்தம் இருந்தாலும் 27வது பாட்டு, 40வது பாட்டு, 75வது பாட்டை படிச்சுக்கின்னு இருக்கு. 48 நாளில் படிப்படியாக மாறும். 27வது பாட்டு, 40வது பாட்டு, 75வது பாட்டு. ஏதாவது ஒரு கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு தான் எல்லா மந்திரமும் சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் மகா கணபதியே நமகன்னு சொன்னால் கூட போதும். ஓம் மகா கணபதியே நமக, மகா கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே நமகன்னு 11 முறை சொல்லிவிட்டு இந்த அபிராமிக்கு வந்துரு. அபிராமி மாதிரி மிராக்கள் கொடுக்கறது நான் பார்த்ததே இல்லை இந்த கலி உலகத்து. கடன் பிரச்சனை இருக்குது, கடனால் டிப்ரெஷன்,
கண்டிப்பாக 54வது பாட்டை சொல்லிக்கினே வாங்க. லைஃபே மாறிடும். பிள்ளைங்களால் மன அழுத்தம் 59வது சேர்த்துக்கு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியால் பிரச்சனை 75ஓட 90 சேர்த்துக்கணும். 90 தான் இந்த கணவன் மனைவி. எதிரிகளால் பிரச்சனை 43 சேர்த்துக்கணும். எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க பாரு. கல்யாண பிரச்சனை, கல்யாணமே ஆகலை 17 35 சொல்லணும். புரியுதா? குழந்தைத்தினால ஒரே பிரச்சனைகள், குழந்தை அமைப்பில் 73வது பாட்டை சொல்லிக்கினே இருக்கும். இதெல்லாம் சிம்பிள். அபிராமி போல் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் உலகத்தில் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தமிழ் வராது. அப்போ நல்லா தமிழ் தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த பாட்டை படிக்க வச்சு அதை டெய்லி கேட்கணும். சிம்பிள் தான். தமிழ் எனக்கு கஷ்டங்க, நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் அப்படின்னா இது மாதிரி பண்ணு. திருவெண்காடு போயிடுங்க. திருவெண்காடெல்லாம் சாதாரண ஸ்தலமே கிடையாது. திருவெண்காடெல்லாம் வேறு லெவல். அகோரமூர்த்தி இருக்கக்கூடிய இடம். எவ்வளோ பெரிய டிப்ரெஷனும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடும். பசுனை மட்டும்தான். பசுனை ஒரு 1/4 கிலோ விபூதி, 1/4 கிலோ குங்குமம், சிவன் பாதத்தில் விபூதி போட்டு எடுத்துக்கோங்க. அம்பாள் கிட்ட குங்குமத்தை எடுத்துக்கோங்க. எல்லா சன்னிதானத்துக்கும் நெய் ஊற்றிட்டு கம்முன்னு உட்காருங்க. ஒரு சன்னிதானத்தில் சங்கல்பம் பண்ணால் போதும். சாமிக்கு தெரியாதா? ஒரு சன்னிதானத்திலும் போய் நின்று சங்கல்பம் பண்ணி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாது. கோயிலில் பிரசாதம் 17 பிரசாதம், லட்டுவோ ஜாங்கிரியோ புளியோதரையோ வெண்பொங்கலோ அங்கே என்ன இருக்குதோ 17 பிரசாதம் வாங்கி தானம் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் போகிற நேரம் கூட்டம் இல்லை, 17 பிரசாதம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, உடனே பதட்டப்படாதீங்க. 17 முறுக்கு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. புரியுதா? ஸோ எப்படியோ 17 பிரசாதம் கொடுத்தாவே நிறைய விஷயம் மாறிடும். திருவெண்காடில் 3 குளத்தில் கை கால் கழுவணும். திருவெண்காடோட எப்பயுமே ரொம்ப பலம். அது புதனுடைய அமைப்பு. அப்படியே திங்களூர் வந்துடுங்க. திங்களூர் சந்திரனுடைய கோயில். இன்னும் திங்கக்கிழமை போகணுமா, திருவெண்காடுனா புதன்கிழமை போகலாமான்லாம் அடுத்த கேள்வி வரும். இந்த கேள்வியே வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீ, தெய்வம் உங்களை எப்போ பார்க்குதோ அப்போ போய்ட்டு வாங்க. அஷ்டமி, நவமி, யமகண்டத்தில் பிறப்புறேன், ராகாலம் அதெல்லாம் இல்லை. தெய்வம் உங்களை அப்படி தான் கூப்பிட்டு தான் போகணும். ராகாலம் பார்க்குறது, யமகண்டம் பார்க்குறது, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் விட்டுறது. 12 மணி நேரம் தூங்குகிறோம். மிச்சம் இருக்கிற 12 மணி நேரத்தில் இவ்வளோத்தையும் பார்த்துருந்தீங்க எப்படி வரும்? செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எவ்வளோ விசேஷம் தெரியுமா? சுக்கிர ஓரையும் புத ஓரையும் கிராஸ் ஆகிற நேரம். பிரமாதமாக வேலை செய்யும். ஓரைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஓரைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக இருக்கும் லைஃப். நிறைய லெவலுக்கு நல்லது நடக்கும். உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோசியர்கிட்ட பார்த்து உங்களுக்கு எந்த கிரகம் செட் ஆகலையோ அந்த ஓரையை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஓரையிலையும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க. பிரமாதமாக இருக்கும். சந்திரனை பார்த்துருங்க திங்களூரில். அங்கேயும் ஒரு கிலோ பசுனையோ இல்லை 1/2 கிலோ பசுனையோ 1 கிலோ நல்லெண்ணெயோ ஒரு 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமத்தை போட்டு சிவன் பார்வதியில் எடுத்து 2 விபூதியும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரிஜினல் விபூதி குங்குமம் வாங்கி போங்க. அப்புறமா அலர்ஜி வந்துச்சுன்னா அதுக்கும் என்ன திட்டுவீங்க. எவனோ பண்ணாலும் செல்வி தான். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு பர்ஸில் வச்சுக்கோங்க. டப்பாவில் எப்போயுமே வச்சுக்கோங்க. நம்ம பேக்கெட்டில் ஒரு விபூதி குங்குமம் இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்மளுடைய அடையாளம் இல்லை அது. பணம் காசு வேணும்னா இதெல்லாம் வைக்கணும். டெய்லி வச்சுக்கோங்க. அனுகூலமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கோயில் ரொம்ப முக்கியம். சர்வேஸ்வரர்னு இருப்பார் கும்பகோணம் திருபுவனத்தில். அவரை போய் பார்த்துருங்க. வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
மன அழுத்தம் டிப்ரெஷன்லாம் இருந்தால் அங்கே போகவே விடாது நம்மளை. நமக்கு ஏதாவது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தான பிரச்சனை, பிதிருஸ்தான பிரச்சனைனா இந்த கோயில் விடாது. சர்வேஸ்வரர்கிட்ட போய் நின்றுங்க. 3 கோயில் ஒரே ட்ரிப்பு. நைட்டு கிளம்புனா காலையிலே முடிச்சுட்டு ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த 3 கோயில் விபூதி குங்குமம் தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய பிரசாதம். வீடு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயில் போங்க, வாராகிக்கு போங்க, சூலினி போங்க, பிரித்திங்கிரா போங்க, துர்கை கிட்ட போங்க, அனுமன் கிட்ட போங்க. அனுமன் கிட்ட போகிறச்ச என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிப்ரெஷன் இருந்தால் வடை மாலைலாம் போடக்கூடாது, வெத்தலை மாலை போடணும். வெத்தலை மாலை போட போட சூப்பராகிடும். வடை மாலை போட்டுக்கணும், ஆனால் அடிஷ்னலாக வெத்தலை மாலை இருக்கணும். அனுமன் சாலிசா கேட்பது, துர்க்கை கவசம் கேட்பது, நரசிம்மர் காயத்ரி 108 முறை அது பாட்டு ஓட விட்டிங்கன்னா எல்லா டிப்ரெஷனும் போயிடும். 3 வருஷமாக டிப்ரெஷனே இருக்கார், ரூமுக்குள்ளேயே இருக்கார், புள்ள வரமாட்டேன்றாரு, சாப்பிட மட்டும் எட்டி பார்க்குறாரு, வீடியோ கேம்லேயே இருக்கார், சிஸ்டத்திலே உட்காந்துட்டுருக்காரு, வேலைக்கு போக மாட்டேன்றாரு, யார் மூஞ்சி முழிக்கமா, எல்லாமே வரும். சைக்காட்ரிஸ்ட்கிட்ட நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் முக்கியம், மருந்து எடுக்கிறதெல்லாம் முக்கியம். ஆனால் இந்த கோயிலுக்கு எப்படியாவது கூட்டின்னு போய்டும், கெஞ்சி கூத்தாடியாவது கூட்டின்னு போய்டும். அங்கே போய் அந்த கோயிலில் பாதம் வச்சாவே போதும், நமக்கு எல்லாமே செட் ஆகிடும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் எனக்கும் தான். மன அழுத்தம் வராத எவனுமே கிடையாது. பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் வரும், சாதாரண லெவலில் இருக்கக்கூடியவங்கலேருந்து அம்பானியாக இருந்தாலும் மன அழுத்தம் வரும். இதெல்லாம் படிக்கிறதோட அபிராமியில் 100 பையன் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூணறுத்தாலே பூவிடங்க காத்தாலே அங்குசம பாசம் குசும்பும் கரும்பும் மங்கை சத்தாலே முக்கணிய தொழுவோருக்கு ஒரு தீங்கிலே தாய். சொல்லுங்கள், நாங்கள்லாம் இருக்கோம் உங்களுக்காக தான். மன அழுத்தம் வந்துச்சு, டிப்ரெஷன் வந்துச்சு, சூசைட் தாட் வந்துச்சு, எல்லாம் வரும். அதெல்லாம் எதிர்த்து நின்னால் தான் லைஃபு. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, ஷேரில் லாஸ் ஆகிட்டேன், நண்பனால் பிரச்சனை, துரோகம் ஆகிட்டேன், எல்லாம் வரும். மனுஷ பிறப்பில் அதனால தான் மனித பிறப்பில் எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தில் இந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிடும். நோயால் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக சால்வ் ஆகிடும். அபிராமியை நம்புங்க, திருவெண்காடை நம்புங்க, திங்களூரை நம்புங்க, சர்வேஸ்வரரை நம்புங்க, பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை நம்புங்க, துர்கையை நம்புங்க. வேறு என்ன வேணும்? வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா எல்லா தெய்வத்தை நம்புங்க. ஹாப்பியாக இருங்க, வாழ்க.